வெல்கம் டு மில்லேனியம் தமிழ் அகாடமி. நம்ம சென்னை ஐசிஎஃப்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐசிஎஃப்பில் ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர் இது மாதிரியான பல்வேறு பதவிகளுக்கு அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான அறிவிப்பு இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை ஐசிஎஃப் சென்னையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வெளியாகிருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஷிப் ஆக்ட் 1961. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் பயிற்சிக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 8/8/2026 முதல் 7/9/2026 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ப்ரொசீஜர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர், ஐடிஐ அப்படின்ற 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர், ஸோ அதுபோல் வந்து உங்களுக்கு எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர், அதாவது 10th மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து 2 விதமான வேகன்சியும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பதவிக்கு ஃப்ரெஷரில் எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது, ஐடிஐயில் என்னென்ன வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தெளிவான சார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க, ஃப்ரெஷராக, ஐடிஐயா, ஸோ அதுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதுபோல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் பயிற்சிக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கும் அனுமதி இருக்குது. உதாரணமாக கார்பெண்டரில் என்ன விதமான உடல் திறன் சவால் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம், எலக்ட்ரிஷியனுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஃபிட்டருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த டெக்னிக்கல் டேர்ம் என்னன்றதை நீங்கள் பார்த்து எதெல்லாம் அனுமதி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் பயிற்சிக்கான வயது வரம்பு, ஏஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்கார்ட் அஸ் ஆன் 7/9/2026. இந்த வயது வரம்பு 7/9/2026 அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும். ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து குறைந்தபட்சம் 15 வயது நிறைவடைஞ்சிருக்கணும், அதிகபட்சமாக 24 வயதுக்கு உட்பட்டுருக்கணும். நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து குறைந்தபட்சம் 15 வயது, அதிகபட்சம் 22 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது. பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு வந்து 10 வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதி, ஸோ நீங்கள் வந்து ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு வித் மினிமம் 50% மார்க்ஸு 10th +2 சிஸ்டத்தில் படிச்சிருக்கணும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி ப்ளஸ் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுபோக வந்து ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டு, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு மினிமம் 50% மார்க்கு. ஓகே, இதில் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட், டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டண்ட் ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டண்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஷுட் ஹேவ் பாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வித் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸ் வித் சயின்ஸு மேக்ஸு அண்டர் 10th +2 சிஸ்டம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ இதில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சியானது ஒரு சில இதுக்கு வந்து 2 வருடம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஐடிஐ கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருட பயிற்சியானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அதாவது ஃப்ரெஷராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருடம் 3 மாதங்கள் பயிற்சி இருக்கும். எம்எல்டி ரேடியாலஜி, பேத்தாலஜி அதற்கு வந்து 1 வருடம் 3 மாதம் வந்து உங்களுக்கு பயிற்சி இருக்கும். மற்ற பதவிகளுக்கு வந்து 2 வருட பயிற்சி. ஸோ நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 1 வருடமும், 10th முடிச்சுட்டு வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து 2 வருடங்கள் மற்றும் 1 வருடம் 3 மாதம் வந்து பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட், ஃப்ரெஷர் ஸ்கூல் பாஸ் அவுட் கிளாஸ் 10th 8,200 பெர் மந்த்து, ஃப்ரெஷர் ஸ்கூல் பாஸ் அவுட்டு +2 அவங்களுக்கு வந்து 9,600 பர் மந்த்து. ஐடிஐ நேஷ்னல் ஸ்டேட் சர்டிஃபிகேட்ஸ் ஹோல்டர்
9600 பெர் மந்த். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த பயிற்சி காலத்தில் வழங்கப்படக்கூடிய ஸ்டைஃபண்டு. How to apply? Apply online. Facility for submission of online application will be available from 8/8/2026 to 7/9/2026. ICF website https pb.icf.gov.in அப்படின்ற அந்த இணையதள முகவரியில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதர் மோடில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. Okay, system generated registration number is the candidate individual registered ID. The password to generate the acknowledgement is the date of birth. Okay, for login purpose. The candidate should use the online registration number generated with the password as the date of birth in date, month, year format. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியவே அதுக்கு வந்து பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Processing fee of ₹100, service charge as applicable, non-refundable, to be paid through online mode. No application fees required to be paid by SC, ST, PWBD women candidates. ஸோ நீங்கள் வந்து SC, ST, PWBD கேண்டிடேட்டு மற்றும் விமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்றவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ₹100 வந்து ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். Candidate should preserve this transaction ID for further future reference of payment detail. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பியோ அல்லது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பின்னால் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், த மெரிட் லிஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்டென்ட் இன் த ஸ்டாண்டர்ட் 10th. ஸோ உங்களுக்கான இந்த தேர்வு முறை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய கல்வித் தகுதியில் என்ன மதிப்பெண்கள் கொடுக்குறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த மெரிட் லிஸ்ட் வந்து தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த மதிப்பெண்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் போது வந்து உங்களுடைய அந்த மதிப்பெண் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதுவும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த உடல் திறன் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு அந்த தகுதி வந்து முழுமையாக இருக்குதா அப்படின்றத சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So declaration, the candidates are requested to submit declaration to the effect that she is aware of that she does not have any right to employment in ICF railway in future. ஸோ இது வந்து 1 வருடம் அல்லது மற்றும் 2 வருடம் அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டியூரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கான வேலைவாய்ப்பு தான் இது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ICFலேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கான அறிவிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவல்களை பார்த்து விண்ணப்பிங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.